டான்ஸ்னா திருமாஞ்சோலை இளைஞர்களுக்கு ஊருக்காரர்களுக்கு நன்றி சொல்றாங்க. டான்ஸ்னா அப்படி போடுறோம். நீ கூட கார அக்கா மகமா சில ஊர்ல டான்ஸை பார்த்தா பூரா ராமேஸ்வரத்துல கருவாடு ரொம்ப மாதிரி இருக்கும். ஐ லைக் இட். ஐ ஹேட் யூ. கூட கூட்டம் பைத்தியக்காரனை கூட்டு வந்திருக்கீங்க. ஏய் என்ன ஒரு மாதிரியா நெறியில வெக்கப்படுறேன். இப்படிதான் வெக்கப்படுறதா? நாங்க அந்த பிள்ளை வைக்கப்படுற, நீ என்ன வைக்கப்படுற? பெண்களுக்கு தானே வர்றாங்க. இப்ப பொம்பளை யாரும் வைக்கப்படுறது? கால மேல கால போட்டு சீரட் அடிக்கிறாங்க. நம்ம வைக்கப்படுறோம். சரி 2018 மாறட்டும். அதனால என்ன இருக்கு? எத்தனை நாளைக்கு தான் நாங்க பொம்பளையாக இருக்கிறது? பொம்பளையோட அவஸ்தை என்னங்கிறது நீங்க தெரியணும்ல. அதனாலதான் ஆம்பளையோட சுதந்திரத்தை பூரா நாங்க வாங்கிக்கிட்டு எங்களுடைய இம்சை, கஷ்டம், துன்பம், துயரம், வெட்கம், மானம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கணுங்கிறதுக்காண்டி உங்ககிட்ட கொடுத்தாச்சு. இப்ப நீங்க தான் இந்த இடத்துல பொம்பளை. பொம்பளையா? நீ ஆம்பளையா? இந்த இடத்துல நீ பொம்பளை மாதிரி, நான் ஆம்பளை மாதிரி. இப்ப நான் ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளைன்னு சொல்றது நான் விருப்பப்படுறேன்ப்பா. எங்க வீட்டுல உண்மைக்குமே சொல்லுவாங்க, ஆம்பளை மாதிரி சம்பாதிக்கிற, பொம்பளை மாதிரி குடும்பத்தை பாதுகாத்துக்கிற அப்படின்னு என்னை பெருமையா சொல்லுவாங்க. அப்ப நான் ஆம்பளைக்கு ஆம்பளையாவும் பொம்பளைக்கு பொம்பளையாவும் நான் இருக்கேன். எனக்கு சொல்றதுக்கு பெருமையா இருக்கு. இப்ப நீ பொம்பளைய பத்தி பேசுற, எங்க நீ சொல்லு மைக்கில, நான் ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளை அப்படி நீ சொல்லு. உண்மைதான். என்ன பொண்டாட்டி எத்தனை நாள் சமைச்சாலும் முடியாத காலத்துல பொம்பளைக்கு இணையா வேலை ஆக்குறேன் பாரு. அவன் அந்த இடத்துல பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்குறாள். பொம்பளை தான் அவன். போமா, இதுல என்னமா இருக்கு? பொண்டாட்டி தான் எல்லா வேலையும் பார்க்கணும். இருக்கா? எத்தனை பேர் இருக்காங்க? உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு உண்மைக்குமே அந்த பெண்ணை கொடுத்து வச்சிருக்கணும். அதாவது பெண்ணுக்கு முடியல அப்படின்னா நீங்க வேலை பார்க்குறீங்க, நல்ல விஷயங்க. அதனால நீங்க அந்த விஷயத்த சொல்லிக்கிறீங்க. பொண்ணுக்கு பொண்ணா, ஆணுக்கு ஆனா நான் இருக்கேன் அப்படின்னு கை கொடுங்க. நேற்று வந்தா பப்புன்ட்ட கேட்டேன், அவன் ஒண்ணுமே தெரியாம நின்றுட்டு இருந்தான். நல்ல விஷயங்க. உண்மைக்குமே நீங்க பொம்பளை தாங்க. சபாஷ். எவ்வளவு உதுத்தாலும் பேசினாலும் என்ன ஊத்துறேன். உண்மைக்குமே நீங்க பொம்பளை. ஏன் சொல்றேன்? நல்லா சமைப்பீங்க, வீடு வாசல் நல்லா சுத்தமா வச்சுக்கிறீங்க. இன்னொரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். அதுக்காக நாலு ஆம்பளை பிள்ளை கூட்டு வந்து விட்டுறாரு. பொம்பளை கிடையாது, கதாபாத்திரம் கடுப்பு ஏத்துற மாதிரி தான். நான் ஒரு பெண்ணு, என்கிட்ட எப்படி பேசணுங்கிற அந்த பக்குவம் உங்ககிட்ட இருக்கு. அதனால ஐ லைக் யூ. எஸ் மேடம். ஆனா அப்படி திமிரா பேசுறீங்க பாத்தீங்களா, ஆம்பளை மாதிரி. ஐ ஹேட் யூ. என்ன உனக்கு தெரியும்? என்ன ஆத்தா கண்டியா, அழற கண்டியா, ஆத்தா மூத்தனா கண்டியா, மொத்தா கண்டாடே கோத்தா சாலாடே கோத்தா சாம்பாரே. நீ எல்லாம் ஆத்தா கண்டியா, அழகர கண்டியா, அவ அக்கா மோண்ட மூத்தத்தை கண்டியா? ஏண்டா மூதியை பேரு, உனக்கு என்னடா தெரியும்? ஒரு அடியை அடிச்சா உனக்கு ராகம் போட்டு அழுக தெரியுமா? முத நீ எல்லாம் ஆளு மூஞ்சி மோர் கட்டிங்க. ஏதோ பாவம் ஒரு தொழிலாளி வந்தது வாய் பேசக்கூடாது, வம்பு எடுக்க கூடாது அப்படின்னு நம்ம நல்லா பேசிட்டு இருந்தா என்ன ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்க? ஓத்தாங்கிற உமாங்கிற ஏண்டா பொழந்துட்டாரு. விடுக்கா ஏக்கா விடுக்கா. நான் அடிக்கவே இல்லை, அது பாட்டி அக்காங்கிற ரெவடி சக்காத்தி மாலா இருக்கும். கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஏன் ரெவடி தரத்துல இப்ப குறைச்சிட்டேன். ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்கணுமா, பொம்பளைக்கு மதிப்பு கொடுக்கணும்ப்பா. ஒரு விஷயம் தெரியுமா? சொல்ல தெரியும். சமாளிக்க தெரியாதவே நாடக சபைக்கு வரக்கூடாது. சமைக்க தெரியாதவ ஒருத்தனுக்கு வாக்கப்பட்டு போகக்கூடாது. சபாஷ். இன்னொன்னு சொல்லவா? சொல்லு சொல்லு. ஆம்பளை வாழ்க்கையில சுதாரிக்காட்டா கடங்காரன் ஆயிருங்க. பொம்பளை வாழ்க்கையில சுதாரிக்காட்டா புள்ளதாச்சி ஆயிடுவா. நல்லா பேசுறியே. உனக்கு வாத்தியார் யாருமா? நீதான். நம்ம மேலே பயிராளா? இப்ப சொல்றேன். வளர்த்த கடா முட்டை வந்தா வச்ச செடி முள்ளானா போன ஜென்ம பாவமடி பொன்னம்மா அப்படிங்கிற மாதிரி நீ என்னை வளர்த்து விட்டே நினைக்கிற. உன்னை முட்டணும்ல. அதாவது பதம் பார்க்கறதுக்காண்டி ஒரு மரத்தை நம்ம பதம் திட்டுவோம். பதம் திட்டிட்டு என்ன பண்ணுவோம், இது பதமா இருக்கா இல்லையான்னு அந்த மரத்தை தானே ஒரு வெட்டி பார்ப்போம். அந்த மாதிரிதான் நீ பேசுறீங்க. பேசுற பெருசாலைக்கு வந்தவில்லை. எவ்வளவுதான் பொம்பளை நீ ரப்பா வாய் வெளினால ஆம்பளை ஆம்பளைதான் என்னைக்குமே. நான் ஒண்ணு இல்லையே சொல்லியா போன ஒண்ணு என்ன 9 பெண் சொன்னேன். ஆம்பளை ஆம்பளை, நான் பொம்பளை பொம்பளை. இருமா. என்னமா? ஒரு ஆம்பளை மானத்தை மறைக்க தேங்காய் கொட்டாச்சி போதும். அதுல ஒரு புழு எடுத்து போட்டுட்டு எங்க போவோம், பொள்ளாச்சி வரைக்கும் போயிட்டு வந்துருவேன். கோயம்புத்தூர் வரைக்கும் கொலாக்கட்டை கூட சாப்பிட்டு வருவான். நீ பொம்பளை, நீனா மானத்தை மறைக்க 32 சிமிட்டு சாக்கு வர சக்காத்தி மலை. அவ சக்காத்தி போய் மவனே, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். பெண்ணுக்கு மானங்கிறது எங்க தெரியுமா இருக்கு? உடல் நீதியா இல்ல, மன நீதியா இருக்கு. அந்த காலத்துல பாத்தீங்க, நான் இப்பதான் வீட்டுக்கு கழிவற, வீடு வீட்டுக்கு பாத்ரூம் வச்சிருக்காங்க.
கழிவறையெல்லாம் வந்து வயக்கட்டு பக்கம் தான் போவாங்க, குளிக்கிறதுக்கு கம்மா பக்கம் தான் போவாங்க. இப்ப பெண்கள் அப்படி மாற அளவுக்கு பாவாடை கட்டிக்கிட்டு குளிக்கிறாங்க. அப்ப ஒரு ஆணுக்குள்ள பக்கத்துல குளிக்கிறாரு, அவர் அந்த பெண்ணை பாக்குறாங்க. அப்ப மானம் போச்சுன்னு சொல்ல முடியுமா? அவங்க கருப்பு இறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு பெண்ணுக்கு முடியல, ஒரு பிரசவம் நேரம் ஆகுது, டாக்டர் தான் பிரசவ மருத்துவம் பாக்குறாரு. பெண்ணுடைய அங்குலத்துல வெளியில இருக்கிறதும் சரி, அங்கத்துக்குள்ள உள்ளதும் சரி, ஒரு மருத்துவர் பாக்குறாரு. அப்ப நாங்க கருப்பு இறந்துட்டோம்னு சொல்ல முடியுமா? இல்ல கருப்பு போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? கருப்புங்கிறது என்ன தெரியுமா? மனசுக்குள்ள உன்னை நினைச்சா உன்னை மட்டும் நினைக்கணும், அதனாலதான் கருப்புங்கிறாங்க. நீதான் ஒரு தமிழச்சு. அடுத்தவனை நினைக்க கூடாது. மனசுதான் கருப்பு, உடல்லயே என்னமோ கருப்பு கருப்புங்கிறாங்க. மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழ்க்கை இல்லாட்ட ரத்த தோசை, ரசம் தோசை. அதுக்குத்தான் கிழக்கரையில அப்பயே சொன்னாங்க, எப்படி அடங்காத சிரிக்கி ஒருத்தி ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டு போனா வழங்க மாட்டான். மானை கட்ட வயலுக்கு வான வடிக்க விட்டா மசத்துல கூட மழை பெய்யாது. அரிப்படுத்த சிரிக்கி ஒருத்தி அருவாமன்ல ஏறி உட்காந்துட்டு என் பொண்ணு ஆறலேன்டான். அரிப்படுத்த சிரிக்கி போயமான ஒருத்தி ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு அரோவரா அரோவரான்னு கத்துறானா. போட்டது ஐயப்பனுக்கு, இவன் ஏன் அரோவரா போடுறேன்? ஆத்தா வாயில முடுக்கான வாழைப்பழம் நுழையலையா, 3 பேரும் செதுக்கிட்டு பலாப்பழத்தை வாயில இருக்காங்க. அப்ப பாத்துக்க, அப்ப பெரிய ஆள் யாரு? இங்கிட்டு போன வாழைப்பழம் போகாதத இவ்வளவு பெரிய பலாப்பழத்தை தள்ளிருக்கானாக்கா, அப்ப நான் பெரிய உன் வாய் அவளை சரிச்சா இருக்கு. சொல்லு. சாத்தரசங்குடி தூத்துக்குடி ரொம்ப ஆத்திரம் வந்து சீச்சி கவுச்சி அடிக்க. ஏற்கனவே 5-6 வாட்டி குடிச்சிருப்பேன் உடைக்கு. அம்மாவுக்கு பெரிய சேட்டை, தர்மாஜி பத்தின தட்டி ஓட்டை, நாட்டரசம் ஓட்ட பப்புனுக்கு தான் உள்ள ஓட்ட. மருமே வர நேரம் சித்தப்பா, மருமே வரைக்கும் செத்த என்னை கட்டி பிடிச்சி படுங்க பாண்டான். வேலை இல்லாத மாமியா மருமான போட்டுக்கிட்டு தாராடிக்கிட்டு இருந்தா 6,000 பாவாடை கட்ட முடியாத உங்களை புரிஞ்ச 14 நாளா போட்டு சோமனம் கட்ட வழி இல்லாதவே குண்டாக்குடியில் 500 ஏக்கர் இடம் இருக்குன்னாலும் இவன் மண்டையிலையும் போட்டு பேனா பக்கத்து வீட்டுக்காரையும் மண்டையில பேர் வாத்தம்ட்டான். ஏண்டா இதெல்லாம் வசனம்? நான் பேசுறேன் டைலாக் பேசி பாரு. இது வந்து பழமொழியா? ஆனா ஒரு விஷயம், பழமொழிய வந்து பழசையே எத்தனை நாளைக்கு சொல்றது? எல்லாமே புதுசா பாருங்கிறதுக்காண்டி ராதாகிருஷ்ணன் ஒரு நாளையும் புது மொழியா சொல்லு. இது பழமொழி இல்ல. உங்களை நாங்க லைக் பண்றோம். நீ உள்ள வாழ அவனை வச்சுக்கிறேன். பண்ணவாரி தூத்தாம இருந்தாச்சு. காட்டுல தெரியுது நண்டு, இவன் தலையில ஒடுங்கிட்டான் நண்டி குண்டு. அத சொல்லுவாரு பெரிய குண்டு. என்னை போய் பெரிய குண்டுன்னு சொன்னா உனக்கெல்லாம் கண்ணு தெரியுதா தெரியலையாடா? எது குண்டு? கவச குண்டலமா? சொந்த புருஷனுக்கு கஞ்சி ஊத்த முடியாது போல கண்ட புருஷனுக்கு 8 பேத்துக்கு ரசிது ஓட்ட முடியாது. ஒத்த பொண்டாட்டி கட்டி ஊர்ல வரி கொடுக்க வக்கத்த ஆம்பள, ஊருக்கு 8 வப்பாட்டி வச்சிருக்கேன்னு 8 தட்டி பேசுறானா எடுவட்ட ஆம்பள. நாய் குடிக்க வண்டி வந்துச்சு, ஞாயிற்றுக்கிழமை உழைஞ்ச ஒம்பளைக்கும் போட்டு வாய் தேவையான்னு கேட்கிறாங்க. யாரு கேட்டது? ஏண்டா இது படி சொன்னேன் என்னமோ சொல்றியா? நாய் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறத மட்டும் அந்த அம்பிங்களை வரதான் இதை கேட்டா பழமொழியா? எனக்கு மறந்துடும். எதுவா இருந்தாலும் இடைமறைவு காய்மறைவு இல்லங்க, ஒரு தடவை சொல்ற மறந்தவங்க கேளுங்களேன், அவனுக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா அவன் வாயில என்ன வருதோ அதே வரத்தேன். நான் பேசுறேன். ஒரு விஷயம் தெரியுமா? நீ ரீச் ஆகிற மாதிரி பேசுறா, அந்த ஒரு விஷயத்தினாலதான் உனக்கு நாடகம் ஓடுது. இல்லன்னா உன்னை எல்லாம் சுண்டல் விற்க கூட கூப்பிட மாட்டாங்க கூட்டத்துக்குள்ள. உனக்கு ஏதாவது செவத்த தொழில் உனக்கு 4 ஊர்ல நாடகத்துக்கு கூப்பிடுறாங்க. இல்லாட்டா எவனும் செய்ய முடிய வசனல்ல கூட ரெண்டு பேரும் பெருமையை பத்தி ஊர்ல சொல்ல வந்தமா? ஒரு காலத்துல நான் இருந்தது சொல்லிட்டேன். ஒரு காலத்துல ஆத்தாடி படாத கஷ்டப்பட்டேன். சங்கர புண்ணியத்துல, கலைமணி மாமா புண்ணியத்துல இன்னைக்கு ஒரு வேளை சாப்பாடுக்கு நான் கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு 10 பேர் என்னை நம்பி வந்தா கூட நான் சாப்பாடு பண்ணுவேன். ஏன் சமையல் ஹோட்டல் வச்சிருக்கியா? ஆமாங்க, உண்மைக்குமே ஆரம்பிக்க போறேன் ஹோட்டலு. திருப்பரம் கொட்டாத்தில முருகா இருக்காரு. நமக்கு தெங்காக்கம்மா ஓரத்தில தண்ணி இல்லையே. பறந்து வந்து ரங்கோதவா என் திருமாஞ்சோல பக்கத்துல. ஓஹோ, கிழட்டு குரங்குக்கு மறுசடங்க. ஆமாய், மைக்கில விட்டு வாழைங்க வைக்கன்னு கேட்டாங்களா? சரக்கு கழிக்க போனாங்களா? மச்சான் சரட்டு வண்டி கட்டி வராங்களா? ஏமா அவன் இருமா, அவன் ஆட ரெடியா இருக்கான். ஏன் அவனுக்கு நீ பயப்படுறியா? பெரிய மைக்கேல் ஜாக்சன் அக்கா பையன். ஒரு விஷயம், ஆடுற ஆட்டத்துல நாங்க ஆட முடியாது. இருமா, அது ஒரு டுபா ஒரு நான் ஒரு அப்படி பேசாத. என் மகன் ஆடுறதுக்கு ரெடியா இருக்கான். ஹலோ மிஸ்டர் அருண் அவர்களே, அவன் நம்பர் 1
எதுக்கு துபாக்கூர் நான் நம்பர் 2 துபாக்கூர்ல 2 பேர் வச்சு பாப்பா ஆனா எங்க 2 பேர்த்தையும் மிச்சிட்டீங்க 2 பேர் தொழில் என்னங்கிறத நீங்க இன்னைக்கு காட்டி இந்த ஆகணும் சாமி எப்ப நிக்கும் பப்புனா டான்ஸ் காட்டி ஆகணும்ல அதெல்லாம் ஒண்ணு என்ன காட்டியாச்சு நான் தான் டான்ஸ் ஆடுறதே பப்புன்னு எல்லாருக்கும் தெரியும் ஏய், இரியா. தொழில மறைக்கிறீங்க ஒரு நிமிஷங்க Please come. இரியா இத்தனை நாள் எப்படி வந்த பேண்ட் ஷர்ட் போட்டு வருவேன் அதுக்கப்புறம் இடையில பாவாடை பப்புன்னு பேர் வாங்குறதுக்காண்டி உள்பாவலையை கட்டிட்டு வருவேன் இப்ப அதெல்லாம் வேணாம் அப்படின்னு இப்ப இப்படி வந்திருக்கீங்க இதுக்கு என்ன காரணம் கேட்டா ஒண்ணுமே நீ சொல்லவே இல்லையே ஒண்ணும்ல பழைய பப்புல இந்த ரமேஷ் ராஜா அண்ணே இவங்க எல்லாம் பார்த்தோம்னா இளையராஜா அண்ணே இவங்க எல்லாம் பார்த்து அவங்களாம் சமைச்சிருக்கேன் அந்த நேரத்துல அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கம்மா ஒரே ஒரு பனியனு ஒரே ஒரு கை ஆமா. அந்த கையை அப்படியே கலரா கட்டிக்கிட்டு வந்து ஆடுவாங்க அது காமெடியா இப்ப இப்படி வந்திருக்கு இது என்ன காமெடி ஒரு செக்யூரிட்டி வேலை ஆக்குறாள் சரக்கடிக்கு 100 ரூபா இருக்கான்ட்டே அப்போ ஓட்ட ட்ரெஸ் இருந்தா கொடுத்துட்டு போ நாளைக்கு கொடுத்துட்டு வாங்கிட்டு போடான்ட்டே அவன் ஆள் குண்டா இருந்திருக்கேன் நான் ஒல்லியானா இருக்கேன் சேரல மலை ஒரு மனுஷனுக்கு உதவி பண்றது அதாவது எல்லா விதத்திலயுமே ஒவ்வொரு தானம் தர்மம் பண்ணணும் என்னடா மலை என்னடா 7 தடவை சுட்டுறீங்க ஒவ்வொரு விஷயத்துல தானம் தர்மம் பண்ணலாம் ஏதோ அவருக்கு ஒரு ஆசை அன்னைக்கு தனி சாப்பிடணும் இருக்கு இந்த 100 ரூபாய கூட நீ எனாம கொடுக்காம அந்த துணியை வாங்கிட்டு நீ கொடுத்துருக்கவர் இன்னும் 10 மேல போட்டாங்கன்னா பேராய் போ திசிச்சு லூஸ் பப்புன்னு கமா கெட்ட குரங்குக்கு உங்க மேனி எப்ப வேணாலும் நீங்க ஆட்டலாம் ஏன் என்னையா இப்ப நீ ஆடுற நான் ஆடுற எதிர இருக்கு நீ எதையா ஆட்டி அப்பா நீ முன்னாடி போறது பிரச்சனை இல்ல உனக்கு முன்னாடி ஒண்ணு போகுது தெரியுமா எனக்கு எப்பயுமே முன்னாடி சத்தம் போடுறாங்க. என்னுடைய வழிகாட்டியா இருக்கிற நீங்க எல்லாருமே முன்னாடி போவீங்க நீ முன்னாடி போற உனக்கு முன்னாடி ஒண்ணு போகுது அவன் என் மகன் பயப்படுறான் எனக்கு முன்னாடியா ஏங்க ஒரு விஷயம் கேளுங்க என்ன? எனக்கு அட்வான்ஸ் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி என்ன போதோ அதுக்கு அட்வான்ஸ் பண்ணிருக்காங்க ஆமா அப்ப அது போய் தானே ஆகணும் அப்படி இல்லம்மா உனக்கு தான் அட்வான்ஸ் பண்ணிருக்காங்க உனக்கு முன்னாடி போனதுக்கு அட்வான்ஸ் கிட்ட கலட்டி வச்சுட்டே வர முடியும் என்ன உங்களோட அநியாயமா இருக்கு நீ எதையாவது ஆட்டி ஊர்ல பேர் நான் வாங்க இங்க மாவு ஆட்டாந்துருக்கேன் என்ன மான கட்டணே நான் எதக்கா ஆட்டுவேன் நீ அப்படி தனியா நான் அந்த அளவு கூப்பிட்டா பெரிய ஒட்ட வரைக்கும் இருக்கானே கிழட்டு குரங்குக்கு மனசலக்கா. ஏய் நான் இப்படி ஆட்டேன் நீ எப்படி ஆட்டுவ ஞாபகம் இருக்கா? கள்ளிக்குடியில மறந்தது மறக்கவே முடியாது இன்னும் அந்த கால காயம் இருக்கா இந்த லேசா கோமியம் முடிச்சுக்க நாளைக்கு போதும்டா கோமியம் பிடிக்கிறேன்னு டேபிள் ஃபுல்லா அகத்தி ஆடு உள்ள அவங்க ஓச்சு கட்டு உள்ள என்னம்மா பப்புன்னு இப்படி அருமையா ஆடுறான் நீ என்ன பப்புன்னு அருமையா ஆடுறான் என்ன யோகலட்சுமி இப்படி இருக்கு? என்ன கையை விட்டுட்டு அட சொல்லுங்க பப்புல என்ன புடிச்சுக்கிட்டே ஆறாப்ல மரியாதை பெரியவங்க இருக்காங்க மாதிரி ஆ? பாடு ஏய், என்ன சொல்ற? ஐயையோ, ஃபேன்ல அவுத்துக்கிறா. ஆனா என் மகன் ஆனா டிஃபரெண்டா ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே இருக்கானே ஏய் நல்ல ஒம்பளைன்னா இதை புடிச்சுக்க நான் ஆளு எதடா வேற நான் புடிச்சுட்டவா கொஞ்சம் வயசு குமரி புள்ள நமக்கு கொஞ்சம் கூட ஆ.
கோஆபரேஷன் பண்ணுமா என் அண்ணன் மகன். எனக்கு ஆபரேஷன் தாங்க பண்ணணும், இவனுக்கு கோஆபரேட் அப்படி பண்ணணும். சொல்லாதீங்க. டெரரா ஏன்னா நம்மளே ஆடிக்கிட்டு ஆமா ஆமா ஆமா. இருப்பாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இரு. ஒரு 12 மணிக்கெல்லாம் முடிக்க சொல்லி ராதாசன் வந்து எல்லா நடிகரும் சொல்றாங்க. என் மகன் சரியாப்பா 12 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டாங்க, முடிச்சிடுவான். ஆனா எல்லாருமே அதே மாதிரி பிக்கப் பண்ணி எல்லாரும் நடிகர்கள் வரணும். அதுதான் என்னுடைய ஆசை. என்னன்னு எல்லாருடைய ஆசையும் அதான். ஏன்னா சங்க சட்டம் 12 பப்பன் நான் சொல்லிட்டு முடிக்கணும்னு சங்க சட்டம் தான். அதை என் மகன் வந்து பின்பற்றுவான். என் மேல ஒரு மரியாதை வச்சிருக்கான், பின்பற்றுவான். இதே எல்லா நடிகர்களும் அதே டயத்துக்கு எல்லாரும் வரணும். அதே மாதிரி எல்லாருமே நாடகத்தை முடிக்கணும். வேற ஒண்ணும் இல்ல. சரி பார்த்து நாரதர் ராஜா பார்த்து எல்லாருமே வந்து பபுன் டான்ஸ் மேல தான் அவங்க வந்து குறை சொல்றாங்க. எங்களுக்கு நேரம் கிடைக்கல. ஏன்னா எல்லாருமே நல்லா தொழிலாளிகள், நல்லா பாடக்கூடியவங்க, நல்லா நிறைய பேசுறதுக்காண்டி படிச்சு வச்சு அது பேசுறதுக்கு நேரம் இல்லாம வருது. நீங்களே நிக்கிறீங்க, எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்றாங்க. அதனால நாங்க 12 மணிக்கெல்லாம் எல்லா ஊர்லயுமே பபுன் டான்ஸ் 12 மணிக்கு முடியப்படும். அப்ப சொல்லுங்க எதுக்கு அப்படி சொல்றேன்? முடிச்சு அதிகம் தான். அவங்க 4 சில்லற, நம்ம 2 சில்லற. அதே உண்மை. அது நமக்கு தேவையில்லை. ஓகே. நம்ம திறமைக்கு பரிசு. அதனால வாழ்க்கையிலேயே என்ன வாந்தி வருதா? முட்டை கவுச்சல் ஒரு பொம்பளை பிள்ளைய இன்னைக்கு தான் உங்ககிட்ட என்ன மூத்திர கவுச்சி அடிக்குது? நான் வெளில சொல்லியிருக்கேன் இந்த முடியாது. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு இது 100வது வெள்ளி விழா. அதான் ஓ உடம்பு புருஷன் இல்லாம இருக்க மாட்டேன். அப்படிலாம் பேசலாமா? பேசலாம். என்னது? கையை தொடுறேன், 10 ரூபா கொடுத்துறேன். 10 ரூபாய்க்கு நீ கையை வைக்கிற? அதுக்காக 1 லட்சம் கொடுத்துட்டு உன் மண்டைய வாங்கி நல்ல வேலை, வேற எதையும் கேட்காதா? ஏதாவது தோணுதா? 1977 பாத்தீங்கன்னா சொல்லி அந்த பக்கம் போகாத அணவட்டம் வந்து இருக்கு. ஓட்டு சோப்பிட்டு ஆசா படம் போட்டாங்க. அதே சீனதா இருக்கு இந்த படம் போடணும். மறுபடியும் வாந்தி வருதா? டைலாக் மறந்து போச்சு. நான் உங்களை ஏதாவது செய்யறேனே. என்னடா செய்ய போறேன்? உங்களுக்கான செய்வனே செய்வேன். சும்மா வா, பயப்படாத. வா, இப்பத்தே சொல்றேன். ஐயா அங்க அந்த நாரா உன்னை வா. ஐ லவ் யூ. மகனே, அப்பா இருக்க என்ன பண்றேன்? சக்கரத்து மக காலை மிதிச்சு ஏறிட்டாலே அரக்கவசர பீரோல் மாதிரி ஆகி ஏறிய மாதிரி செவரொட்டியா. ஏன் அப்படி பண்ற? அப்படித்தான் பண்ணணுமா? மெதுவா. நான் பண்றது ஏற்கனவே மெதுவாதே பண்ணீங்க. அதுல நீங்க மெதுவாதா என்ன ஆகுறது? பிடிஞ்சு போயிடும். பேசாம டென்ஷன் ஆயிரு. ஐ லவ் யூ. ஐயோ, என்ன என்ன வார்த்தை சொன்னீங்க? என்னை பார்த்து ஐ லவ் யூ. ஐயோ, என்னது? ஐ லவ் யூ. ஏம்மா, ஒருத்தர் ஐ லவ் யூ சொல்லிட்டா உடனே அவுத்துருவியம்மா? அவன் அம்மாவா நிப்பாட்டாம விடவே மாட்டேன். உன் பாலிசி தனி பேசுறான். பழைய படத்துல ஜெமினி கணேசன் எப்படித்தாயே வருவாரு? என்னம்மா நீ இப்படி செய்வேன்னு உள்ள 2 சட்டி ஒரு டவுசர் ஓட்டுவேன். அசைக்க முடியாது. வெட்டி போயாச்சு. ஆமா, வெளில இருந்த என்ன உள்ள இருந்த என்ன? அது என்ன பயத்துக்கு நீ ஏன் பூச பாக்குற? கண்ணே, உன்னை நான் லவ் பண்றது உங்க வீட்டுல தெரியும்ல? தெரிஞ்சா என்ன செய்வேன்? விளக்கமா தான் அடிப்பாங்க. நீ என்ன செய்வ? காப்பி போல ஒன்னதான் சக்காத்தியமாக வேர்க்குன்னு கண்மையை பூரா அழிச்சிட்டாலே நான் கண்மையை கேட்கவே இதே ஓச்சே தான் உண்மையான பாசக்காரி. இதுல என்ன தெரியுது? எப்ப நீ காதலிக்கிறேன்னு சொல்லி அப்பயும் உங்க கற்பழிக்காம விட மாட்டேன். ஓஹோ, ஏமா காதலிக்கத்தே நான் வந்தேன். ரயில்ல கரியலி போற ஆளு மாதிரி ஆக்கிட்டே யூனிஃபார்ம். இதுல என்ன தெரியுது? என்ன சாதாரண வேலையா? ரயில்ல மத்திய சர்க்காரியா? எப்படி சம்பளம்? சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட். கண்ணே, காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி நம்ம குழந்தை ஒட்டியோட நீ சினையாகி வாழும்போது பிரச்சனை வரும். ஒருவேளை நான் சொல்லாதீங்க, உங்களை பத்தி மட்டும் நீங்க சொல்லாதீங்க. நீங்க 100 ஆயுசுக்கு நல்லா இருக்கணும். ஐயோ, பத்தினியை சந்தேகப்பட்டனே. அது ஓதா 100 ரூபா கட்டிக்கா வாங்க.
கொண்டாத சக்காத்தி பழம். உனக்கு மட்டும் கிடையாது. என்னை விட்டுட்டு நீ போயிட்டேனா இந்த சமுதாயத்துல எப்படி வாழுவேன்? மறுபடியும் இப்பதானே டைட் பண்ணி வச்சேன். இதை போட்டு விட்டியா? நான் எப்படி வாழ்வேன்? என்ன நாடு? கண்ணகி பிறந்த கருப்பு கரைச்சி கண்ணகி பிறந்த நாடுல உனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சா? அப்படி சொல்லி நான் காதலிக்கிறத கொண்டு விட முத்தம் கொடுத்தா மட்டும் சரின்றாங்க, ஒரு அடி தாங்க மாட்டேங்கிறியா? நீ மட்டும் என்னை காதலிச்சு